ஹலோ நண்பா! நாளைக்கு 5 மணிக்கு வந்து கோட் படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ, அதுக்கு வந்து இன்னைக்கு ஒரு போஸ்டர் வந்து விட்டுருக்காங்க. நீங்க அதெல்லாம் பார்த்துட்டுருப்பீங்க. நம்ம தளபதி ஏதோ ஒரு ஹைஜாக் மாரி ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒண்ணு பண்ற மாரி அதில தெரியுது. ஒரு பில்டிங் மேல ஏறுற மாரி. ஸோ, அந்த போஸ்டர் வந்து நாளைக்கு ட்ரெய்லர் வரப்போகுதுங்கிறதுக்காக விட்டுருக்காங்க. ஸோ, இந்த வீடியோ எத பத்தின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோட் படத்தோட ட்ரெய்லர் இருக்குல்ல, அத வந்து தியேட்டர்ல டெஃபினட்டா ஸ்க்ரீன் பண்ணி ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. அது எல்லா தளபதியோட ட்ரெய்லருக்கும் வரும். ஸோ, அத வந்து சென்சார் போர்ட்ல சர்ட்டிஃபை பண்ணா தான் அதில வந்து ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு சென்சார் போர்டில் சர்டிஃபைட் பண்ணாலே அவங்களோட வெப்சைட்டில் வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்ட டீட்டெயில்ஸ் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோட் படத்தோட டியூரேஷன், அதாவது அந்த ட்ரெய்லரோட டியூரேஷன் வந்து 2 மினிட்ஸ் 45 செகண்ட்ஸ் அப்படின்னு அதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கோட் படத்தோட ட்ரெய்லர் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போதில்ல, அந்த ட்ரெய்லரோட டியூரேஷன் வந்து 2 மினிட்ஸ் 45 செகண்ட்ஸ். ஸோ நம்ம தளபதியோட ட்ரெய்லர்லேயே இதுதான் கொஞ்சம் அதிகமான டியூரேஷன் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த ட்ரெய்லர் வந்து 2 மினிட்ஸ் 45 செகண்ட்ஸ் வந்து இருக்க போகுது. அதை வந்து சென்சார் போர்டில் சர்டிஃபை பண்ணதுனால அதை வந்து அவங்க வந்து அவங்களோட அஃபிஷியலான வெப்சைட்டில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது மூலயமா தான் நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு 2 மினிட்ஸ் 45 செகண்ட்ஸ் டியூரேஷன்னு. ஸோ நாளைக்கு வந்து இந்த 2 மினிட்ஸ் 45 செகண்ட்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு நினச்சாலே அதில் ஒரு வெங்கட் பிரபு சாரோட டச்சு, நம்ம தளபதியோட விஷயம் எல்லாமே இருக்குல்ல. ஸோ ரொம்பவே ஈகர்னஸாக இருக்குது. யுவன் சாரோட பிஜிஎம் கண்டிப்பாக வெறியாக இருந்தால் தான் நமக்கு அந்த ட்ரெய்லரே அப்படி ஒரு லெவலில் இருக்கும். ஸோ அப்படி ஒரு விஷயத்தான் அதை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நம்புவோம். ஸோ நாளைக்கு வந்து ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஈகராக வெயிட் பண்ணிங்கன்னா நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு ரிவ்யூ போடுறேன். தேங்க்யூ நண்பா.